நீட் தேர்வில் குளறுபடிகள் தொடருவதால் தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்விலிருந்து நடுவண் அரசு விலக்களிக்க வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். வேலூர் மாவட்டம் கொணவட்டத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், காமராஜர், அண்ணா காலங்களில் நல்ல வேட்பாளர்களை நிறுத்தினார்கள் என்றார். வாக்காளர்களும் வேட்பாளரை பார்க்காமல் சின்னத்தை பார்த்து வாக்களித்தார்கள் என்ற அவர், ஆனால் தற்போது அப்படி இல்லை என்று கூறினார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமகவின் நிலைப்பாடு குறித்து நிர்வாக குழு கூட்டத்துக்கு பிறகு அறிவிக்கப்படும் என்றார். நீட் தேர்வு சமூக நீதிக்கும் கிராமப்புற ஏழை எளிய மாணவர்களுக்கும் எதிரானது என்ற அவர், நீட் தேர்வில் தொடரும் குளறுபடிகளை சுட்டிக்காட்டினார். எனவே நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் அல்லது தமிழகத்துக்கு நீட் தேர்விலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். நாளை மறுநாள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாக குழு கூடுகிறது. கூடிய பிறகு எங்களுடைய முடிவை தெரிவிப்போம். தேர்வு வந்ததிலிருந்து தொடர்ந்து நாங்கள் சொல்லி வருகின்றது, நீட் தேர்வு தேவையே கிடையாது, இந்தியாவிற்கு தேவை கிடையாது. சமூக நீதிக்கு எதிரானது, கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது, ஏழை மக்களுக்கு எதிரானது. பல குளறுபடிகள் எல்லாம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. அதனால் நீட் தேர்வை இந்தியாவிலே ரத்து செய்ய வேண்டும், குறைந்தது தமிழகத்திலாவது ரத்து செய்ய வேண்டும். நாட்டின் பிரதமராக 3வது முறையாக பதவியேற்றுள்ள மோடி இந்தியாவை பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்வார் என்றும் அவர் கூறினார். சமூக நீதி சார்ந்த பிரச்சினைகளில் நடுவண் அரசை வலியுறுத்தி தீர்வு காண்போம் என்றும் அவர் தெரிவித்தார். மதுவை விட கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களால் மாணவர்கள் அதிகம் பாதிக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். போதைப் பொருள் ஒழிப்பு குறித்து மும்முரமாக பேசும் முதலமைச்சர் ஸ்டாலின் அதை செயலில் காட்டவில்லை என்றும் அன்புமணி குற்றம் சாட்டினார். பேருக்கு கஞ்சா 1.0, 2.0, 3.0 என்ன ஒரு 3000-5000 பேர் வந்து கைது பண்ணுவாங்க. அவன் 15 நாள் வெளியில் வந்துடுவான். ஆனால் அதில் எங்கிருந்து வருது, யார் கொடுக்குறா, யார் சப்ளை பண்ணுறா, அவங்களை இது வரைக்கும் பிடிச்சது கிடையாது. தெருவில் விற்கிறவங்க தான் பிடிச்சிருக்கிறாங்க. மது மிகப்பெரிய பிரச்சனை. அதை விட பன்மடங்கு மிக பிரச்சனை இப்போ போதைப் பொருட்கள் விநியோகம் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குது, பயன்பாட்டு நடந்துட்டு இருக்கு. குறிப்பாக இளைஞரை சொன்னதான் நாங்கள் கல்லூரி மாணவர்கள் மட்டும் கிடையாது, பள்ளிக்கூட மாணவர்கள் ரொம்ப மோசமான சூழல் இருக்கிறது. இது முதலமைச்சர் வந்து அது கவனம் செலுத்துற மாதிரி எனக்கு தெரியல. தமிழகத்தின் உயிர் நாடி பிரச்சனையான காவிரி நீர் பிரச்சனைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் ஆளும் கர்நாடகாவுடன் பேசி தீர்வு காண வேண்டும் என்றும் அன்புமணி கேட்டுக்கொண்டார்.